மகா பெரியவா. ஆமா அகிலா, அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னியே, என்ன தீர்மானம் பண்ணிருக்க? ஏன் என்ன நாளைக்கே கிளம்ப சொல்றீங்களா? நான் எதுக்காக கேட்டேன்னா, நீ கொஞ்ச நாள் இங்க இருக்கிறதா இருந்தா நான் என் பிறந்தாத்துக்கு போய் என்னோட அப்பா அம்மாவோட இருந்துட்டு வரலாம். எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல அத்தை. சீதைக்கு ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்திங்கிற மாதிரி அவர் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். இருக்கணும். இன்னைக்கு உலகம் ஏதோ ஒரு இதில் போயின்னு இருக்கு. எதுக்காக வாழறோன்னு எத்தனை பேர் நினச்சி பார்க்குறா? த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோமே, அதை பற்றின சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் இருக்கு, பர்பஸ் இருக்கு. தெரிய வரும். நீ எதை நினைச்சு இந்த மாதிரி பேசுறேன்னு எனக்கு புரியல. பட் த ரியல் பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் அஷ்டாங்க யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். அதுதான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கணும். நாமெல்லாம் ஒரு நதி மாதிரி, அந்த பரமாத்மா அப்படிங்கிறவன் சமுத்திரம் மாதிரி. நாம் போய் அவனோட கலந்துடணும். மொத்தம் 8 யோகம். அந்த 8ம் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. மகா பெரிய